வணக்கம் சார். வணக்கம் தலைவி. முதலாவது இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தந்த பயிற்சி இருக்குதா? மற்றது இது என்ன மேற்கொண்டு என்ன மாதிரி செய்யலாம், உங்களோட அனுபவம், மற்ற ஒவ்வொரு இதையும் கேட்போம். முதலாவது நீங்கள் சொல்லுங்க, என்ன மாதிரி இதில் போகுதுன்னு சொல்லியிருக்கார். மற்றால் மோகன் நிற்கிறார். மற்ற ஆக்களும் நாங்கள் எங்களோட நிர்வாகத்தில் ஆக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை சொல்லுங்க என்ன மாதிரி. வணக்கமோ. சொல்லுங்க சார். இல்லை, நாங்களும் இதை பற்றி நீங்களாம் சொல்லணும், என்ன மாதிரி போகுது, என்ன என்ன செய்ய போகிறீங்க, அடுத்த கட்டம் என்னென்னு கிட்ட நல்ல உங்களோட ரெசினாட்டை பற்றி சொன்னீங்கன்னா நல்ல என்ன. ரெசினாட்டை பற்றி போகுது சார். இருந்ததை வச்சு செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அதை இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி எங்களை அந்த சிக்கன கடன் குற்றம் அந்த லோ போட்டு செய்யறதுக்கு எங்களுக்கு இது இன்னும் காணாம இருக்குது. அதுக்கு இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்கேனே, புக் பண்ணி இருக்கிறோம். ஓகே ஓகே. மேசை ஒன்று அதை வச்சு செய்யறதுக்கு ஒரு மேசை ஒன்று செய்திருக்கிறோம் 20,000க்கு. ஓகே. மேசை எல்லாம் செய்து வச்சிருக்கோம். இப்ப ஆர்டர் பண்ணிருக்கோம். அது வந்தோடனே எங்களோட இதை முதல் போடுவோம். இப்ப செஞ்சதுல விற்பனை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஒரு இடமா. ஓகே. நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கொடுக்குறேன் சார். அது நல்ல கொடுத்தீங்கன்னா நல்ல. சரி சார், நான் இப்ப கொடுக்குறேன். பத்மினிட்ட. ஓகே ஓகே. பத்மினி வணக்கமுங்கோ. நானும் என்னென்றால் மோகன் நிற்கிற மற்றெல்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு இதை பயிற்சி விட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு வரும்படி வர வேணுமெண்டு. இது எப்படி உங்களை வரும்படியை கூட்டலாம் என்று நீங்கள் ஒரு சொன்னால் நல்ல என்ன மாதிரி. இப்போதைக்கு நாங்கள் அந்த சாமான்களை வச்சு, அந்த ரெசினங்களை வச்சு, கெமிக்கலை வச்சு ஸ்கூல்ல நம்ம பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறபடியா அவங்க நேம் ஸ்டிக்கர் இது கேட்டபடியா நான் அதை செய்து 250 வித்து கொண்டிருக்கிறேன். ஓகே. திருப்பி நிறைய ஓடர் வாங்குறது கெமிக்கல் பிரச்சனையா இருக்கு. இங்க வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க எடுக்கலாம், கொழும்புலாம் எடுக்கலாமான்னு அது ஒரு பிரச்சனையால இப்ப மிச்சம் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். மட்டும் செய்து வித்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறத வச்சு செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்கள் உங்களை தனிப்பட்ட ஓடர் எடுத்து கொடுத்து கொண்டுக்கிறீங்க, நாங்கள் தனியாக செய்யுது அப்படித்தானே? செய்வோம். விட்டா அப்புறம் எல்லாம் போயிருமല്ലോ சார். ஆமா. ஓகே. மகனுக்கு சும்மா செய்து காட்டியிருந்தேன். செய்து அவர் ஸ்கூல் கொண்டு போனவர், இதுக்கு பேக்குக்கு போட்டு கீட்டை கொண்டு போனவர். அதை பார்த்து படிக்கிற பிள்ளைகள் கேட்டு நல்லா செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு செய்யறதுக்கு அந்த அந்த இதுதான் இல்லை, அந்த ரிசினாட்டு திரவம் தான் இல்லை. பிரச்சனையா இருக்கு. ஏனென்றால் அந்த கெமிக்கலை மொத்தமாக சங்கத்தால் வேண்டி சங்கம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தால் நல்லமென்றது ஒரு அபிப்பிராயம். எப்படி வாங்குறவங்களுக்கு வேண்டாம அப்படி வாங்கி கொஞ்சம் லீட்டர் கணக்குல வாங்கி எடுத்து நாங்க அதை பிரிச்சு எடுப்போம். அப்படி எடுக்கல வேற என்ன உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு உதாரணமாக இப்போ நீங்கள் இப்போ 5,000 ரூபா நீங்கள் உங்களுக்கு முதல் கட்டமாக தந்திருக்கேன் சங்கம். அதை விட உங்களுக்கு இப்போ நீங்கள் தனி இப்படி ஓடர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வேறு என்ன காசு உங்களை சொந்த காசை போட்டு செய்வீங்களா? இதை அல்லது என்ன மாதிரி செய்வீங்களா இதில்? ஒரு ஆளுக்கு ஒரே மாதிரி மோல்ட் தான் இருக்கு. இல்ல வித்தியாசமா வந்தபடியா இப்ப இன்னொரு ஆள் செய்யறாங்கன்னா அவங்களோட மோல்ட்டை நாங்க கேட்கல. அச்சு இத எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுதான் நாங்க செய்யறோம். இப்ப கார்ட்ல ஒரு இது போட்டோ கொடுக்குறாங்கன்னா எனக்கு ஏபிசிடி. அப்ப நான் அதை வச்சுதான் செய்யறது. அப்ப இன்னொரு இடத்துல அவங்க சொன்னாங்க நாங்க செய்யற மாட்டோம். நாங்க அவங்களே டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. மோல்ட் பிரச்சனை இருக்கு. மோல்ட் ஒரு இந்த உங்களை பழக்கிறவங்க சொன்னவா ஒரு மோல்ட் எத்தனை நேரம் பாய்க்கலாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட பிறகு பாய்க்கலான்னு சொன்னவா அப்படியா? இப்ப நாங்க பாவிச்சு கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் கெமிக்கல் தானே, குறிப்பிட்ட ஒரு காலம் போகும்போது சில ஓட்டைகள்லாம் கொடுப்பாம. ஓகே ஓகே. இப்போ எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன மாதிரி இப்போ உதாரணமாக உங்களுக்கு இந்த மோல்ட்டுகள் வேண்டி ஒவ்வொரு மோல்ட்டுகளை வேண்டிட்டு பிறகு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சங்கத்திட்ட கடனை எடுத்து 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் சங்கத்திட்ட காசை கட்டக்கூடிய அப்படி செய்த அதே நேரத்தில் சங்கம் உங்களுக்கு அந்த திரவத்தை வேண்டி தரும் மொத்தமாக. அப்போ அப்படி ஒரு சித்தத்தை நீங்கள் வடிவமைச்சா நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். ஏனென்றால் இப்போ உண்மையில் மோகனை எதிர்பார்த்தேனால் நீங்கள் உங்களுக்கு பழக்கி விட்ட கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. 2 அப்படி நினைக்க உங்களை எல்லாருக்கும் தனித்தனி முறையில் ஒரு வரும்படி வரத்தக்கனையாக முன்னேறுவீங்கள் எதிர்பார்த்து நாங்கள்
அப்போ உண்மையில நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க, உங்களோட தடை என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பற்றி நாங்கள் இங்கே எங்களோட சங்கத்தை கதைக்கலாம் நோவலாக. ஏனென்றால் எப்படி செய்ய போறீங்க? பாவிக்கலாம். நாங்க திருப்பி அவங்க வந்து அவ்வளவுமே நாங்க திருப்பி வாங்குவோம். ஓகே ஓகே படத்துல இருந்து மோல்ட்ல இருந்து இந்த கெமிக்கல்ல இருந்து எல்லாமே நாங்க திருப்பி வாங்குவோம். ஸ்ப்ரே எல்லாம் அவங்களுக்கு ஒரு 4 ஸ்ப்ரே தான் போட்டு இருந்தவங்க 3. அப்ப அந்த ஸ்ப்ரே பக்கத்துல கடையில 3 ஸ்ப்ரே ஒரு ஆள் கொண்டு 3 அந்த ஸ்ப்ரே கிடைக்குது. மற்றது கீச்சைகள் எல்லாம் ஒரு ஆள் 10 தான் போட்டிருந்தாங்க. அப்ப நாங்க 10க்கு மேல செய்யறோம். நாங்க முதலடிய வெளியில போய் கடையில ரேட்ல வந்து 20 ரூபாய் படி தான் வாங்குவோம் சார் வெளியில. ஓகே ஒரு கீச்சைன் 20 ரூபாய். ஓகே அப்ப அப்படி அதெல்லாம் படிக்க வாங்குறோம். நாங்க இப்ப எங்கட கை காசை கொடுத்துதான் நான் இப்ப வாங்குவேன் டீச்சர் 10ல நாங்க 10 செய்து கொடுத்துட்டோம். ஓகே திருப்பி செய்ய டீச்சர் எல்லாம் இல்ல. அதெல்லாம் நாங்க வெளியில பேசி கடையில வாங்கினோம். அது மட்டும் இங்க எடுக்கலாம் சார். கீச்சைன் அமைச்சர் எடுக்கலாம். இந்த கெமிக்கல் எல்லாம் கவர்மெண்ட்ல எடுக்கலாம். ஓ அப்போ நீங்கள் இப்போ எங்களை சொல்லுங்க என்னென்றால் அடுத்த கட்டமாக கொண்டு வரணும். நீங்கள் எல்லாருமே கதைச்சு எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தால் அடுத்த கூட்டத்தில் நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம். இப்போ உங்களுக்கு எது தடையாக இருக்குது, என்ன செய்ய வேண்டும் கதைச்சா செய்வோம். உங்களோட ஆர்வத்துக்கு இன்னும் என்னென்ன தேவைன்னு சொன்னால் எல்லாம் அடுத்த நான் மெட்டாக்களையும் கட்டிட்டு ஒரு முடிவு வைக்க மோகன் கதைக்கிறதுக்கு சொன்னவர் அதை கதைக்கிற மோகன் இதை அவங்கள சொல்லியிருக்காங்க 10 மினிட்டு இல்லை எல்லாம் மெட்டாக்கிட்ட கேட்போமா? எனக்கு வந்து சார் மோல்ட்ல ஏபிசிடி மட்டும் அதால பேர்ல இப்ப ஒரு ஆளுக்கு 10 நேரம் கீட்டை கடிச்சு அப்படி ஒவ்வொரு நேமுக்குரிய கீட்டை கடிச்சு நான் வித்து கொண்டிருக்கேன். இல்லைன்னா ஸ்கூலு பிள்ளைகள் வந்து ஒரு ஆள் மகனுக்கு செய்து கொடுத்தேன். நான் சும்மா செய்து கொடுத்தேன். செய்து பார்த்ததுல மகனுக்கு செய்து கொடுத்தேன். நாங்க பழகினதுல பேரடிச்சு செய்து நாங்க கொஞ்சம் பழக்கி விட்டேன். அந்த மிஸ் பழகினதுல பேரடிச்சு செய்தேன். அதான் எங்கட பிள்ளைகளுக்கு இதுக்கு பேக்குக்கு கீட்டை போட்டு கொடுத்து விட்டுறேன். அதை பார்த்து அவங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு டீச்சர்ஸ் மாதிரி கேட்டு எனக்கு உடனே தந்துருக்காங்க. ஓகே அப்ப ஸ்கூல் முடிச்ச போகுதா இல்ல கிளாஸுக்கு போய் டீச்சர்ஸ் மறுபடுத்துறாங்க. தம்பி மகன் கொண்டு போறது ஒரு பாட டீச்சர் வரவங்க தானே. அவங்க வந்து தங்கட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஹஸ்பண்ட் பர்த்டேன்னு சொல்லி கேட்டு செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஓகே பத்மினி, நாங்கள் மெட்டாவில் காய்ச்சிட்டு இருக்க முடிவு எடுப்போம். மெட்டாவில் கொடுங்க. அடுத்து மெட்டதான் காய்க்கிறது என்னம்மா? ஓகே ஓகே மாதிரி கேட்டாங்க யாராவது அதுக்குரிய சாமான்கள் தான் இல்ல. எத்தனை ஆர்டர் செய்து கொடுத்துட்டீங்க? வாரத்தை பொறுத்து தான் செய்து கொண்டிருக்கோம். ஏன்னா அதுக்குள்ள சாமான்கள் என்கிட்ட இல்ல தானே, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த அவங்க தந்த அந்த பேக்கிங்ல இருந்த கொஞ்சம் அதெல்லாம் முடிஞ்சது. பத்மினி முன்பு வாங்கி நான் செய்யறது என்னென்ன மாதிரியாவும் செய்யறது அப்படித்தான் செய்து கொண்டிருக்கோம். இப்ப கஷ்டம் என்னன்னா அவைக்கு வர்றது எனக்கு வர்றது அது கஷ்டம் மாறி மாறி நீங்க செய்வது. இப்போ உங்கள்ட்ட ஏதாவது யோசிக்கிறீங்களா எப்படி செய்தா நல்ல ஏதாவது இருக்கா யோசனை ஒன்று இருக்கா? இப்ப நாங்கள் இதை தொடர்ந்து நீங்க செய்யறதுக்கு வேற என்ன உங்களுக்கு தேவையா? உங்களோட சங்கத்தின் மூலமாக உதவி தேவையா அல்லது நீங்கள் உங்களுக்கு காணுமா? இப்போ நீங்கள் இவ்வளவு பிஸ்னஸ் காணுமா? உங்களுக்கு என்ன மாதிரி வேறு என்ன உதவி தேவையா அது தொடர்ந்து செய்யறதுக்கு? என்னென்ன சாமான் இல்லைன்றது நீங்கள் அப்போ அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவோம். அந்த லிஸ்ட்டுகளை நீங்கள் போட்டுவிட்டு நாங்கள் அதையும் உங்களோட சங்கத்தின தலைவி எல்லாருமா சேர்த்து வச்சு கதைப்போம். உங்களுக்கு தெரியுதானே என்னென்ன சாமான் தேவைன்னு சொல்லிடு. ஓகே ஓகே மெட்டாக்கள் சொல்லுங்கள். மெட்டாவில் கழிச்சு உங்களுக்கு நான் வாங்கி கொண்டு போறேன். அப்ப உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். நான் போயிருக்கோக்குள்ள வந்தவர் பார்க்க அவருக்கு ஆச்சரியமா போயிட்டு நாங்க இந்த சங்கம் இது செய்யறோம். அப்ப என்ன இவங்களா செய்யறாங்க இந்த கவர்மெண்ட்
அப்ப அங்க இருக்கிற உத்தியோகத்தர் சொன்னார் அவங்க ஒரு குழுவா சேர்ந்து செய்யறாங்க சொல்ல பிரிச்சார் பார்த்துட்டு. ம். அப்ப மெட்ராஸுக்கு சொல்றாரு இதெல்லாம் நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லி நோட் பண்ணி வைக்கட்டாமான்னு சொல்லி சொன்னாங்க. அங்க கொஞ்சம் மிட் பண்ணி ஆங்க சார். அம்மாசு கடைக்கு போக்குறையும் கொண்டு போறேன். அந்த டியூஷன் தானே சார், இப்ப டியூஷன் தானே சரியான அங்க வாரத்துல இவங்களுக்கு இப்ப இதுதான் சார் அந்த இருக்கிற சாமான்கள் பத்தாவது செய்யுது. அதனாலதான் எல்லாரும் சிக்கல. ஆனா எல்லாருக்கும் நிறைய ஆர்வம் இருக்கு சார். அந்த ஆர்வத்தை கொண்டு நடத்துறதுக்கு பொருள் இல்லாததால பக்கத்து கடையில எனக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி ரெண்டாவது தருவாயில்லைங்க சார். இப்ப பண்ணி கொண்டு போயிட்டா எடுக்கணும். நான் சாதா கடைக்கும் விசாரிக்கிறேன். அங்கேயும் சரியா அவங்களுக்கு அந்த இடத்தை கண்டுபிடிக்க எல்லாமே இருக்கு. இப்ப நான் கொழும்புலாம் எங்கேயாவது கதைக்கணும்னா சொல்லுங்க, நான் போய் கதைக்கிறேன். ஓம் சார். அப்ப நான் பொருளாதார கொடுக்குறேன். அவ சொல்லுவாங்க இடத்து சார். அவர நம்பர் இருக்கான். அப்ப அந்த கடைக்காரர் நம்பர் இருக்கா உங்களுக்கு போட்டு விடுறாவாம். அப்ப கரெக்டா அதுக்கு மதிய வரலாம் சார். அப்படி கரெக்டா சார். வணக்கம். வணக்கம். என்ன என்ன பேரு உங்கள? ஜூபிட்டா. ஜீபிதா. ஓகே. நாங்க சார் எங்கட அந்த போட்டோ வச்சு மோல்ட்ல ஊத்தி கொண்டு போய் எங்கட சர்ச்சுகள்ல காட்டுங்க. நாங்க ஓகே. அங்க இந்த வின்சென்டி பால் கடையில அவங்க அங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது அந்த செயின்ஸ் அவங்களோட அந்த போட்டோஸ் போட்டு அந்த மோல் செய்து தர சொல்லி எங்கள்கிட்ட இப்ப கேட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப அது செய்து கொடுக்கறதுக்கு இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற அந்த லிக்விட் வந்து காணாது. அப்படி இருந்தும் நான் 1-2 சும்மா போட்டு அவங்களுக்கு சும்மா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அப்படி கொடுத்துருக்குது. கேட்கறாங்க. நல்ல. ஏனென்றால் இந்த நோர்வே இருக்கிற மோகன் இப்ப கொழும்புல நிற்கிறபடியால இப்போ அவங்களுக்கான சாமான்கள் என்னென்னு சொன்னால் அவர் ஆங்கிலத்தில் கதைச்சு உங்களுக்கு அந்த சாமான்கள் எடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்களுக்கு என்னென்னா இண்டியான் மீட்டிங்கில் மற்றது சூமிலே எங்களை நிர்வாகத்தில் இருக்கிறோம். என்ன சீலன் வேல் டெலிஃபோனில் வந்திருக்கிறேன் சீலன். அப்ப கேக்குதானே உங்களுக்கு? என்ன ஓ என்னென்றால் இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன சாமான் வேணும் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டால் அந்த சாமான்களை உங்களோட சங்கத்திட்ட நீங்கள் கடனாக தான் எடுக்க போகிறீங்க நோமல். அப்போ நீங்கள் அது பிறகு சங்கத்திட்ட எடுத்து நீங்கள் அப்புறம் 3 மாதம் அது தலைவி சொல்லுவா என்னம்மான்னு சொல்லி. அப்போ அந்த ரீதியில் இதை செய்யணும். ஏனென்றால் இப்போ உண்மையில் நீங்கள் ஆர்வம்ல நீங்கள் இப்போ நீங்கள் வேகமாக செய்கிறீங்கன்னால் உங்கள்கிட்ட தான் எல்லா ஓடஸும் வரும் நோமலாக. அப்போ நீங்கள் ஒரு ஆக்கள் ஓட சொல்லி போட்டு நீங்கள் ஓடுற கொடுக்காமல் இருக்கிறதும் பார்க்க இன்றைய கொடுத்தா நாளை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேமஸாக போயிடும். அப்போ நீங்கள் இதை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு இந்த லிக்விட்ன்றதை எடுத்து தரத்துக்கு அந்த மோகனும் கொழும்பில் நோர்வேந்து வந்திருக்கிறபடியால் இப்போ அவரை உதவி செய்யணும்னு சொல்கிறார். முதலாவது நீங்கள் லிஸ்ட்டை போடணும், உங்களுக்கு என்னென்ன சாமான் தேவை என்னென்று. அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு அனுப்புறதா இருந்தால் அது சரி. என்ன பேருங்க? வணக்கம் சார். செல்வியா பேர் உங்கள? செல்வியா. ஓகே ஓகே. என்னென்ன இப்ப எங்களுக்கு அந்த ரெசினா பீரியல் பழகினாங்க, அது கொஞ்சம் பிரோஜனமா இருக்குது. மற்ற சார் எங்களுக்கு செய்த விற்பனை செய்கிற அளவுக்கு எங்களுக்கு இது காணாது சார் பொருள் உண்டு. ஓகே. பொருள்னா மோல்டும் உங்களுடைய காணாதா? மோல்டும் இருக்கிறனால இப்ப கேட்டு கொண்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே. எங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி மோகன் கேட்ட மாதிரி உங்களுக்கு 10 பேர் இருக்கிறீங்க. 10 பேரில் நீங்கள் மோல்ட்டில் வந்து என்னென்ன மோல்ட் என்ன மாதிரி தேவைன்னு சொன்னால் சில நேரம் மாறி 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 பயன்படுத்தலாம். சில நேரம் அதை யோசிக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் இருக்கிறதும் பார்க்க ஒரு ஆக குறைஞ்ச செலவில். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருத்தரும்
முடிச்சாலே அந்த மோல்டு திரும்ப யூஸ் பண்ண இயலாது. 5 தடவை மேலே பாய்க்கலாம் மோல்டு. ஓகே ஓகே. அப்படி இல்லைங்களா அந்த அந்த மோல்டை மெட்டாக்கள் காசு கொடுத்து மெட்டாக்கள் கொடுக்குற. இப்ப ஒரு ஆளுக்கு யூஸ் பண்றதை கொடுத்து கொண்டு அப்போ மோல்டை நீங்கள் எல்லாம் உங்களை சொந்தமாக வேண்டி வச்சுக்கலாம் எல்லாம் ஏனெண்டா இல்லையா? அப்போ அது அந்த அந்த முடிவு வாங்கும். நீங்கள் உங்களோட சங்கத்திட்ட காசை வேண்டி நீங்கள் மோல்டை வேண்டுறீங்க, அப்புறம் நான் அதை செய்தீங்கன்னா அதில் விற்றா உங்களுக்கு காசு வந்துடும். அப்புறம் மெட்டாக்கள் பயன்படுத்தி அவை பழுதாக்கின உடனே உங்களை இந்த மோல்ட்டை பழுதாகி போயிட்டோம்னு சொல்லி ஒரு இதாக போயிடும். இப்போ உங்களை 3 தரம் பயன்படுத்தினா அப்புறம் தாங்களும் பயன்படுத்தா போக முடியாத. இப்போ 5 தரத்துக்கு மேலே பயன்படுத்த முடியாதுபடியாக நீங்கள் சொந்தமாக வேண்டுறதா நல்ல நினைக்கிறேன். சீரல் என்ன நினைக்கிறீங்க அதில்? ஆமாமா அதான் தனியா வாங்குறதா நல்லது. அது கஷ்டம் மற்ற வீட்டை போனாலும். எங்களை மற்ற எங்கள் நிர்வாகத்தில் மாதிரி சூழ்நிலை நிற்கிறார். அப்போ அவர் சொல்கிறார் தனித்தனியாக நீங்கள் வேண்டுறது நல்ல மண்டு. அப்படியெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு எல்லாருமா சேர்ந்து என்னென்ன மோல்ட்டு வேணும் என்னென்னு சொல்லி சொன்னால் அதை பற்றி ஒரு அங்கே தேடி பார்த்து சொல்லுவார் ஒருத்தருக்கு எத்தனை மோல்ட் வேணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஓரளவு தெரியுமா என்னென்ன மோல்ட் வேணும்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஓகே ஓகே. அந்த லிஸ்ட்டை போட சொல்லுங்க. லிஸ்ட்டை போட்டு அவர்கிட்ட கொடுங்கோ. லிஸ்ட்டை போட்டுட்டு நீங்கள் ஒரு கால் இப்போ இன்றைக்கே நீங்கள் கதைச்சிக்கணும். இல்லை அவர் கொழும்பில் கல்லாம் நிற்க மாட்டார். அப்போ நீங்கள் அதை செய்தீங்கன்னா அவர் நீங்கள் அவர் ஏதோ ஒரு முடியில் இதண்டலாம். மெட்டால் தலைவர் யார் நிற்கிறது இல்லை மெட்டாக்கள் என்ன பேர் சொன்னீங்க? கௌதமியா? கௌதமியா சொல்லுங்க. கௌதமியா ஓகே. கொடுத்த 5000 பொதி வந்து எங்களுக்கு காணாது. ஓகே. ஏன்னு சொன்னா அதுல வந்து எல்லாருக்கும் ஒரு மோல்டு தானே இருக்குது. ஓகே. சரியா என்னன்னு சொன்னா ஒவ்வொரு ஆட்களும் அந்த மோல்டை வேண்டி செய்யும் போது அது ஒரு 5 தடவைக்கு மேல பாவிக்க இயலாது. சரியம்மா, நீங்கள் இப்போ விஷயத்தை சொல்லுங்களேன். இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இவ்வளோ வேறு உண்மையிலே அவர் இந்த இதை உங்களுக்கு காட்டி தந்தது. அடுத்த போகிறதுக்கு நாங்கள் இன்றைக்கு மீட்டிங் போட்டது இதில் இருந்து ஒரு முடிவெடுத்து அடுத்த மாதங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வரும்படி வரணும். ஆனால் அதை என்ன மாதிரின்னு நீங்கள் சொன்னா தான் நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை பற்றி யோசிக்கலாம். நார்மலா என்னன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு தனித்தனியே இருந்தா நல்ல முடியாது. அப்படித்தான் அதைத்தான் சொல்லுங்க. தனித்தனியா இப்ப எல்லாருமே அப்போ நீங்கள் தனித்தனியா உங்களுக்கு என்னென்ன மோடல் வேணும் உங்களுக்கு தெரியுமா? இப்போ உதாரணமாக கொழும்புக்கு நீங்கள் இப்போ உடனே கொடுப்பீங்களா உங்களுக்கு? இப்போ உடனே இப்போ ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன மோடல் வேணும்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இல்லை அதை ஏன் கேட்கறதுனால இப்போ ஏனென்றா அவர் ஒரு கொழும்புக்கு வந்து நிற்கிறார், நோர்வேந்து வந்து நிற்கிறார். இப்போ அவர் சொன்னார் என்றால் உங்களுக்கு என்னென்ன சாமான் வேணும் என்று சொன்னால் தான் அங்கே பார்த்து அதை பற்றி கதைக்கலான்னு சொன்னார். அப்புறம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அதை எடுத்து உங்களுக்கு அதை அனுப்புறது கதைக்கிறேன்னு சொன்னால் இல்லாட்டி அவர் போயிட்டாருன்னா உங்களுக்கு வேறு கஷ்டம் தானே. அதான் கேட்குறோம். நீங்கள் வேகமாக சொன்னால் ஏதாவது ஒரு வழியை பார்க்கலாம். நாங்கள் அதை என்ன மாதிரி அதை யோசிக்கலாம். எல்லாரும் இருக்கிறோம். இப்ப எல்லாரும் கதைச்சு என்னென்ன சாமான் வேணும் என்று ஒரு லிஸ்ட் பொருளாளர்கிட்ட கொடுக்கும், அவங்க தருவாங்க ஐயா. சரி ஓகே. அது நல்ல ஓகே. அது வேகமாக கொடுத்தீங்கன்னா அவாக்கும் காய்ச்சி போட்டு கதைக்கலாம். இப்போ இதில் என்னென்றால் உண்மையில வந்து உங்களோட சங்கத்திட்ட மூலமாக நீங்கள் இது ஒரு பிஸ்னஸ் மாடல் நீங்கள் எடுத்து முதல்ல லாபம் பெற வேணும். அதனால நீங்கள் இதை எடுத்து நீங்கள் லாபத்தை வந்த உடனே நீங்கள் எடுத்த காசை நீங்கள் சங்கத்துக்கு கொடுத்தா தான் திரும்பி இதை செய்து தொடர்ந்து போய்கொண்டு இருக்கலாம். சரிதானே? இப்போ லாபத்தை நீங்கள் வச்சுக்கொண்டு முதல்ல நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா திருப்பி சங்கத்தில் நீங்கள் காசு எடுக்கிற மாதிரி இருக்கலாம். நாங்கள் அப்படி ஒரு இதில் செய்வோம். ஓகே ஓகே ஆர்டர் வந்து கொண்டுதான் இருக்கு. ஓகே கலந்துதான் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப செய்து கொடுத்தோம்னா ஒரு லாபம் காணலாம். சங்கத்துக்கும் நாங்க பெற்ற கடனையும் அடைக்கலாம் தானையா? நல்ல. அப்ப நீங்கள் உடனே லிஸ்ட்டை போடுங்க. லிஸ்ட்டை போட்டு கதைங்க. நாங்களும் எங்களை சங்கத்தில் கதைச்சு என்ன மாதிரி செய்யறது போகணும் நான் கதைச்சு செய்வோம். சத்தம் வடிவா வருதுன்னு சொல்லுங்க. உங்களோட பேர் என்னங்கஜி? என்னம்மா? நந்தினியா? ஓகே.
சொல்லுங்க. கெமிக்கல்ல வந்து எனக்கு கிடைச்ச மோல்ட் வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. அப்ப அதுல வந்து போட்டோஸ் ஒட்டி செய்யலாம். ஆனா அந்த கெமிக்கல்ல வந்து இருக்கிற கெமிக்கல்லாம் அந்த ஒரு மோல்ட்ல மட்டும்தான் செய்யலாம். மிச்சது செய்யற அளவுக்கு இல்லை. நான் ஒன்று செய்யலாம். இங்க பக்கத்து கடையில எடுக்கிற அளவுக்கும் இல்ல. அப்ப ஒன்று செய்யலாம இப்ப சும்மாதான் இருக்கிறேன். நீங்க இப்ப ஒன்றுமே செய்ய இல்லை நீங்க மற்றவங்கிட்ட வாங்க இல்லாது அப்ப நீங்க ஒன்றுமே இன்னும் செய்து பார்க்க இல்லையா உங்க கையால? செய்து கொஞ்சம் பார்த்திருக்கேன். என்கிட்ட இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாமான்கள் செய்திருக்கேன்னு பக்கத்துல கொஞ்சம் 2 பேர்ட்ட வாங்கி செய்திருக்கேன்னு. ஆனா வெளியில விக்கிற அளவுக்கு எனக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கெமிக்கல் இல்ல. ஓகே. அப்ப நீங்க இன்றைக்கு சொல்லுங்க சீரா. நீங்க சொல்லுங்க. அதையும் அந்த அவைக்கு என்ன தேவைன்றதை பற்றி முதல் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் எடுத்து போட்டு எழுத சொல்லுங்க. நான் கடன் அடைக்கலாம். என்ன சொன்னீங்க தாங்க திருப்பி சொல்லுங்க இருக்கா? இல்ல இப்ப 5000 கடன் அடிப்படையில தானே நாங்க சாமான் எடுத்திருக்கோம். ஆமாம் ஆமாம். அத வெளியில விக்கிறேன்னு சொன்னா ஒரு எங்களுக்கு சரியான ஒரு சின்ன மோல்ட் எதுவும் கிடைச்சாதான் அதுல கீட்டைக்கு ஏதாவது செய்து வெளியில வித்து அந்த வார வருமானத்துல ஏதாவது அந்த கடனை கட்டலாம். ஆமாம் ஆமாம். இப்ப உங்களுக்கு என்னென்ன மோல்ட் வேணுமென்று இப்ப கேட்டா சொல்லுவீங்களா? இப்ப உதாரணமா நீங்கள் என்ன மோல்ட் இருந்தா உங்களுக்கு சொல்லுவீங்களா? அந்த தோடு அதுகள் செய்யற மாதிரி சின்ன குட்டி தோடு செய்யற ஓகே ஓகே. எடுப்பாங்க வெளியில. அது கிட்டத்தட்ட எவ்வளவு இல்லாம உங்களுக்கு எவ்வளவு பெருமதியான காசு வேணும்னு நினைக்கிறீங்க? அது கடன் தான் எவ்வளவு இருந்தா செய்யலாம் நினைக்கிறீங்க? அது என்னன்னு தெரிய கணக்கு பார்த்தாதான் தெரியுமே. ஓகே கெமிக்கல் ஓகே 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 ஓகே. சரி நீங்கள் என்னென்ன ஒன்று செய்யலாம் என்ன லிக்விட் ஒரு லிட்டருக்கு மேலையா லிக்விட்? ஒரு ஒரு கெமிக்கல் வந்து 1 லிட்டர் வரும். அடுத்தது 2 கொண்டு கலக்கிறது. இது வந்து 100 மில்லி சொன்னா இது வந்து 50 மில்லி. ஆமா ஆமா. ஓகே. சரி. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹார்டரை குறைவா மற்றது கூட வேணும் இல்லையா? 2 கொண்டு தானே அப்படித்தானே? ஓகே. நாங்கள் முக்கியமான சாமான். இவ அன்னைக்கு பெரிய 5 லிட்டர் 10 லிட்டர் கேனை எடுத்தால் மலிவு. அதை எடுத்தால் சங்கத்தை எடுத்தால் உங்களுக்கு எப்படி நீங்கள் சின்ன சின்ன இதுல ஊத்துறதுக்கு உங்களை அதை எடுப்பீங்களானே உங்களோட சின்ன போத்துலோ என்ன? இருக்குதா? சரி ஓகே. சார் நான் பொருளாளராக இருக்கிறேன் சார். சொல்லுங்க பொருளாளர். நான் அந்த எடுத்த ரெசினுக்கு கொஞ்சம் ஒரு 10 கீச்சை கிட்ட வித்திருக்கிறேன் சார். ஆமா யா வந்திருக்கேன்டா ஒரு போட்டோ வச்சு அவங்களோட நேம் போட்டு ஒரு 100 கீடெக்ஸ் செய்து தரட்டாமன்னு சொல்லி. 100 கீடெக்ஸா? ஓகே நல்ல. நான் எனக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கறதுக்கு கார்ட் ஷேப்ல போட்டோ ஒட்டி தரஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்ப கொஞ்சம் ரெசின் நான் கொண்டு போனது கொஞ்சம் வேண்டி வந்தேன் நான் சார். ரெசின் மட்டும் உங்களுக்கு மட்டும் பண்ணீங்களா? சரியான புள்ளியான விஷயம். பொருளாளர் வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் பண்ணீங்க மற்றாங்க இல்ல சார். என்ன அதே ரெசிடன் கார்டு வேண்டி வந்து 2 தான் பண்ண சார். வேற ஒன்றும் பண்ணல. அது 3400 ரூபா. இவங்க நான் ஆலோசனை கேட்கல தானே. அப்ப கடையில நம்பரையும் எடுத்துட்டு வந்து அப்ப அவர் சொன்னவர் நான் கலைச்சிட்டு வந்தேன். அப்ப அவர் சொன்னா நீங்க போய் கலைச்சிட்டு அவங்க என்னென்ன தேவைன்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணி சொன்னா நாங்க உங்களுக்கு அனுப்பி விடுவோம்னு சொல்லி சொன்னவர். அந்த வேண்டியிருந்தா நீங்க செய்து பார்த்துட்டீங்களா? இப்படி சரியா வருதா? இல்ல ஒரே மேற்கு தானே? ஒரே மாதிரி 2 கொண்டுதான் சார். அப்படி சொன்னே அவங்க மாதிரி வச்சிருக்காங்க தூக்கி தந்தவங்க. அப்ப அந்த கெமிக்கல் ஓகே உங்களுக்கு. நான் கேட்கலன்னா அந்த கெமிக்கலை நாங்க பெருந்தொகையா வேண்டலாம்னு சொல்றீங்களோ? நீங்க அதை செய்து பார்த்துட்டீங்களா? அந்த கெமிக்கலை போட்டு நீங்க அதுல செய்து பார்த்துட்டீங்களா பொருளாளர்? உங்களோட இதுல இன்னும் செய்ய இல்லையா? செய்து பார்த்து ஓகே 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 இருக்காமா? அவதான் கொஞ்சம் பழக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கு. ஓகேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அதையே வாங்கலாம். அதே வேண்டலாம். இப்ப நீங்கள் அப்படின்னா மோகனிட்டு இப்ப இதை போட்டு என்னென்ன மோல் தேவை
என்று சொல்லி ஒரு லிஸ்ட்டை போடுங்க. இந்த நாங்கள் காய்ச்சிட்டு அப்புறம் நாங்களும் உடனே காய்ப்போம். அதை காய்ச்சிட்டு நாங்கள் என்ன மாதிரி அதுக்கான அதை செய்ய போகிறோம். இதை வேறு யாரும் சொல்ல இருக்கிறோம். 8 பேரை காய்ச்சிக்கிறீங்க. 10 பேர்ல பழைய நீங்கள் 10 பேர் பழகுங்க சார். ஒரு ஆள் வந்து அதிர்ஷ்டிக்கு அந்த புள்ள வந்து கிளாஸ் ஒன்றுக்கு போறேன் ஐடி கிளாஸுக்கு. ஓகே அப்ப அவைக்கு முடியல. ஓகே. அப்ப இன்னொரு ஆளுக்கு வந்து பிள்ளைக்கு சுகமில்லை. வரல 2 பேர் தான் வரல சார். மற்ற எல்லாரும் ஆனால் அவங்க செய்வாங்களா இதில்? அவங்க செய்யறாங்க சார். சரி ஓகே. நீங்கள் அப்போ அவங்க டெலிஃபோன் எடுத்து நீங்கள் இன்றைக்கு எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக தயாரித்து போட்டு மோகனுக்கு அனுப்புகிற அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து லிஸ்ட்டை அனுப்பிடுங்க. இங்கே முதல்ல அனுப்பி விட சொல்லுங்க. என்னென்றால் தலைவி நான் உங்களோட சங்கத்தை இவருக்கு 100 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தினா நீங்கள் வெகு விரைவில் எல்லாரும் செய்து விற்று முன்னுக்கு வரும் எல்லாருக்கும் ஒரு லாபம் பெறும் தான் துவங்கினாங்க. ஏன்னா சங்கம் இருக்குது, சங்கத்தில் கடன் எடுத்து செய்யணும் சொல்லி. அப்போ இது உண்மையில் இப்போ நாங்கள் இதுவரைக்கும் இப்படி கதைக்காமல் இருந்தால் இப்படியே இருந்திருக்கும் நோமலாக. ஆனால் அப்போ நீங்கள் தயவு செய்து எடுத்து செய்யுங்க. என்னால் நான் ஒரு முன்மாதிரியாக நீங்கள் இவ்வளோ தூரத்தில் எல்லாருக்கும் தனித்தனியாக லாபம் பெறுதுன்ற காட்டேக்கெல்லாம் உண்மையான இதில் லாபம் இருக்குது. இல்லாட்டி ஒரு அவருக்கும் திருப்தி இல்லை, அவரும் 4 இடத்தை சொல்ல முடியாது. நாங்கள் இப்படி செய்து நாங்கள் இந்த திருவண்ணாமலை சங்கம் இப்படி செய்து எல்லாரும் லாபம் அடையணும் சொல்லி. 1 லிட்டர் வேணால் எவ்வளோ லாபம் வேணும்னு கேட்குறாரு உங்களுக்கு அதில் செய்தா? சார் அன்றைக்கு நான் வந்து 700 மில்லி லிட்டர் ரெஷனுக்கு 350 மில்லி லிட்டர் காட்டினேன். 2 கொண்டு போடுறது. நான் ஒரு காவாசி தான் எடுத்துருக்கேன் சார். ஒரு ஹார்ட் ஷேப்பும் ஒரு 5 கீட்டையும் செய்தேன் சார். எவ்வளோ வித்து நீங்கள்? 250 ரூபாய் கொடுத்தா ஒரு கீட்டைக்கு எங்களுக்கு லாபம். எப்படியும் ஒரு 1000 1500 உழைக்கலாம் சார். மற்ற நாங்க இப்ப அறிமுகப்படுத்துறோம். ஆனா இது சரியான விலை சார். அன்றைக்கு ஒரு கீட்டை கொண்டு நான் ஒரு இதுக்கு போனேன். என்னண்ட கண்காட்சி கொண்டு போனதுக்கு நானும் கொண்டு போனேன், அவையும் கொண்டு வந்தேன். அப்ப அவ 450 ரூபாய் சொன்னா கீட்டை சொன்னேன். வெண்டது கொஞ்சம் போனது, அவடது போக இல்லை 450 ரூபாய். மற்றது இந்த மோட்டில போடுற அந்த இது என்ன பூ வாசுகள் அதெல்லாம் கொண்டு வச்சிருந்தாங்க. இது ஒரு நல்ல நீங்க லாபம் பேர் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி 2 மணி நேரத்தால 3 மணி நேரத்தால மினக்கெடுத்தா உங்களுக்கு லாபம் இருந்தானே நோமலா இல்லையோ? பலதா போக சாமான் தானே. கஷ்டம் பண்றதுக்கு இல்ல சார், கஷ்டம் பண்றதுக்கு இல்ல. ஒரு மணிக்கு அதுக்குள்ள நிறைய நாங்க செய்திடலாம். கொஞ்சம் மோல்ட்டுகள் இருந்தா விதம் விதமா போட்டு கொஞ்சம் மகளுக்கு அறிமுகப்படுத்தி காட்டிட்டு மட்டும் ஆசைப்படுவாங்க. அவங்களோட போட்டோ செய்யறதுல